ஹைடா குயின்ஸ், ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ஃபைன். வீடியோ போடுறதுக்கு சாரி, பிகாஸ் எனக்கு கோல்ட் அண்ட் ஃபீவர் வேறு. இப்போ கூட எனக்கு கோல்ட் போகல, நான் டேப்லெட் போட்டிருக்கேன். ஓகேடா, என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜிம்மனோட ஸ்டோரி தான் பார்க்கலாம். 2 ஷார்ட்டாக 3 ஷார்ட்டான்னு தெரில, பார்க்கலாம். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரோ. ஜிம்மன் வந்துட்டு ஒரு சவுத் கொரியாவோட பிரின்ஸ். இப்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் தான் அந்த சவுத் கொரியாவில் கிங் அண்ட் குயினாக இருக்காங்க. ஜிம்மன் வந்து பிரின்ஸாக இருக்கார். அண்ட் வந்துட்டு ஒயின் வந்துட்டு ஒரு நார்மல் கேர்ள். இந்தியாவிலேருந்து அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க ஒர்க்குக்காக கொரியா வந்து செட்டில் ஆகிருப்பாங்க. அப்போது ஜிம்மன் வந்துட்டு ஒயனை பார்த்து அவருக்கு பிடிச்சிருக்கும். பட் பையனுக்கு வந்து அவர் பிடிக்காது, பிகாஸ் அவர் ரூடான டைப். ஸோ அதனால அவருக்கு பிடிக்காது. அப்புறம் வந்துட்டு ஜிம்மன் வந்து ஒயனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார். அப்போ வந்துட்டு ஒயன் இல்லை எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொன்னனால ஜிம்மனுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே இவ்வளோ வச்சுட்டே இருக்கா, சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒயன் வந்துட்டு முஸ்லீம், அவங்க பேர் வந்து ஷிஃபா ஒயன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? சீனில் நம்ம எஸ்கேவோட பேலஸை தான் காட்டுறோம். அதுக்குள்ளே வந்து அந்த ராஜசபை இருக்கும்ல, ராஜா ராணி வந்துட்டு தீர்ப்பு சொல்கிற இடம் சொல்லுவாங்களே. ஸோ அந்த இடத்துல ராஜாவும் ராணியும் மேலே சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. கீழே வந்துட்டு ஜிம்மன் அப்புறம் ஒயன், ஜிம்மன் பக்கத்தில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஏரா. இவங்க 3 பேர் கீழே நின்றுட்டுருக்காங்க. அப்போது ராஜா பார்க் கேட்குறாரு, ஜிம்மன் இங்கே என்ன நடக்குதுடா அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மன் வந்துட்டு, அப்பா நான் சொல்கிறேன்ல, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். பண்ணிக்கணும்னு இல்லை, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஜிம்மன் என்ன பேசிகிட்டு இருக்கு, உனக்கு ஏற்கனவே ஒய்யனோட கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உன்னோட மனைவின்ற உனக்கு அசிங்கமாக இல்லை? பா இங்கே பாரு ஜிம்மன், நான் உனக்கு இங்கே அப்பா கிடையாது, இந்த நாட்டோட ராஜா. ஒரு ராஜாவாக நான் இங்கே கேட்டுட்ருக்கேன். நீ ஒரு தப்பு செஞ்சோம்னா கீழே நிற்கிற, ஒழுங்காக மரியாதை கொடு அப்படின்னு வந்துட்டு பார்த்து சொல்கிறாரு. ஜிம்மனும் என்னை மன்னிச்சிருங்க அரசரி, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ எதுக்கு ஒயனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன நினச்சிட்ருக்கவன் மனசில்? பா நான் ஒன்றும் அவளை விட்டு கொடுக்குறான்னு சொல்லலையே, அவளை நானும் அவளையும் நான் வச்சுக்கிறேன், இவளையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் என்னோடய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், இவனோட செகண்ட் ஒய்ஃப். ஆனால் அரசரி என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, எனக்கு இதை ஒத்துக்கவும் முடியாது அப்படின்னு வந்துட்டு ஒயனும் சொல்கிறான். ஒத்துக்க முடியாதா? ஒத்துக்கலைன்னா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயன் வந்துட்டு, அரசரே எனக்கு விவாகரத்து வேணும், இவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து இப்போவே வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ராணி, ஒயன் என்ன பேசிகிட்டு இருக்க? இல்லை அரசியே, என்னால் இதுக்கு மேலே இவர் கூட வாழ முடியாது. இவர் நான் கல்யாணம் பண்ணிக்கும் போதே வேணான்னு சொன்னேன், ஆனால் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் அவர் மாறினார், என் கூட சந்தோஷமாக இருந்தார். நானும் என் லைஃப் இப்படி சந்தோஷமாக போயிடும்னு நினச்சேன். திரும்பியும் கொஞ்ச நாள் இப்படி என்கிட்ட பேசுகிறதில்ல, எனக்கு திரும்பியும் திட்ட ஆரம்பித்து மாதிரி மாறினார். ஆனால் அதுக்கு இதுதான் காரணம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இவருக்கே வேறு லைஃப் பிடிச்சிருக்குண்ணா, அது இவருக்கு வேறு இதுதான் வேணும்னா எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது, எனக்கு இவர்கிட்ட இந்த விவாகரத்தை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லோரும் ஒயன்கிட்ட பேசுகிறாங்க. பட் ஒயன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஒயன் சரின்னு சொல்லிட்டு ஒயனுக்கும் ஜிம்மனுக்கும் வந்துட்டு விவாகரத்து கொடுத்துட்றாங்க. விவாகரத்துனா டைவர்ஸ். ஸோ வந்துட்டு அந்த காலத்துனால நான் அப்படி விவாகரத்து அப்படி சொல்கிறேன். ஸோ விவாகரத்தும் கொடுத்துட்றாங்க. அப்போ ஏரா வந்துட்டு உங்களை பார்த்து அப்படியே ஸ்மிட் பண்ணுறான். நீங்கள் அவளை பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு திரும்பிடுங்க. அப்புறம் அந்த சபையெல்லாம் அப்படியே முடிஞ்சிடுது. நீங்கள் உங்கள் ரூம் போயிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிடுங்க. அப்போ ராஜாவும் ராணி வராங்க. ஒயன் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. ஐயோ ஆமாம்மா உள்ளே வாங்க அத்தை அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும், ஏம்மா எதுக்கு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவருக்கு அந்த பொண்ணு கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது. இனிமேல் நான் அவர் லைஃப்பில் வர விரும்பலை. அவருக்கு அதுதான் பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இங்கே இருக்கிறது இதுக்கு மேலே சரியாக வருது, அதனால் நான் என் வீட்டுக்கே போகிறேன். வயன் என்ன சொல்கிற, அதெல்லாம் வேணாம்மா, நீ இங்கே இருமா. நானா? ஏன்மாம்மா நான் இங்கே இருக்கணும்? எனக்கு கல்யாணம் என் மாமியார் வீட்டில் இருக்கான், புருஷனே இல்லப்போ மாமியார் எங்கே இருந்து, மாமியார் எங்கே இருந்து சொல்லுங்கள்? அவன் வேணா உன்னை பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் நீ என்னைக்கு எப்போயுமே மருமக தான். சரி, நீ மருமகளாக இருக்கல விரும்பலனாலும் பரவாயில்ல, நீங்கள் மகளாவாச்சு இங்கே இரு. இல்லை அத்தை, எனக்கு இதுக்கு மேலே அவர் மூஞ்சில் முழிக்க சுத்தமாக விருப்பம் கிடையாது. நான் போகிறேன், என் வீட்டுக்கே நான் போகிறேன்.
ப்ளீஸ் உங்களுக்கு என்னை பார்க்கணுன்னா ஒரே ஒரு செய்தி மட்டும் அனுப்பிச்சி விடுங்க, நான் இங்கே வந்து உங்களை பார்க்குறேன், ஆனால் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அவங்க வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்க அம்மா அப்பா வயனை ஹக் பண்ணி அழுறாங்க. எதுக்கு இப்போ அழுறீங்க, உங்கள் பொண்ணு உங்ககிட்டயே வந்துட்டான், இதுக்கு நீங்கள் சந்தோஷம் தான் பண்ணணும். அங்கே இருந்ததோட நான் உங்கள் கூட இருக்கிறதா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். நான் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், உங்கள் கையால் சாப்பிட்டு இருக்க ரொம்ப நாள் ஆச்சுமா, எனக்காக எனக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்கிறியா? சரி வயன் போ, எனக்கு பிடிச்சதான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அம்மா எதுக்கு அழுற, நானே தைரியமாக இருக்கேன், நீ எதுக்கு அழுற, என் லைஃப் நல்லா தான் இருக்கும், நான் ஹாப்பியாக தான் இருப்பேன், உனக்கு என்ன, நான் ஹாப்பியாக இருக்கும் அதானே, நான் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன், ப்ளீஸ்மா அப்படி சொல்கிறேன். சரி வயன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. வயனு மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் வரா. கீழே வந்தோன்னா அவங்க அம்மா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்பா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்சது எல்லாம் நான் சாப்பிட்டுப்பேன், அதுவும் என் அம்மா கையால் செஞ்சது அப்படி சொல்லிட்டு அவங்க பிளேட்டை எடுத்து போட்டு சாப்பிட போகிறாங்க. வயன் நான் ஊட்டி விடவாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாப்பா ஊட்டி விடுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க வயனுக்கு வந்து அவங்க அம்மா ஒரு கை ஒரு வாய், அவங்க அப்பா ஒரு வாய் அப்படி சொல்லி மாற்றி மாற்றி விட்டுருக்காங்க. வயனும் அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிட்றாங்க, அவங்க கண்ணில் டியர்ஸ் ஃபால் ஆகும். வயன் ஏமால ரொம்ப நாள் ஆச்சுல அதான் அப்படி சொல்லிட்டு வயன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அப்படியே போய் படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கி வச்சு வராங்க. வயன் நீ ஓகே தானே, இதில் உனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லையே, கஷ்டமாக இருக்காமா, கஷ்டமாக இருக்க தானம்மா செய்யும், வெறும்னா ஒருத்தர் இன்னொரு பொண்ணு கூட பார்க்கும்போது எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லு, தன்னோட புருஷனை இன்னொரு பொண்ணுக்கிட்ட தூக்கி கொடுக்குறது எந்த பொண்ணால் முடியும், அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், அதுன்னு நான் நினைக்கிறேன், அவருக்கு தெரில, நான் ஹாப்பி அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வயன் சொல்கிறாங்க. நீ தான் வயன் சொல்கிற நீ சந்தோஷமாக இருக்கன்னு, ஆனால் உன் கண்ணில் என்னால் வழியை பார்க்க முடியாது, நான் உன் அம்மாடி, உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றிருக்கேன், உன்னை இத்தனை வருஷம் வளர்த்துருக்கேன், எனக்கு தெரியாதா உன் கஷ்டத்தை பற்றி, மா நான் அழக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா, ப்ளீஸ் என்னை அழ வைக்காத, நான் இதுக்கப்புறம் அழகிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் இல்லைம்மா, ப்ளீஸ்மா தயவு செஞ்சுன்னு விட்டு அப்படி சொல்லிட்டு வயனும் வந்துட்டு சொல்கிறான். அவங்க அம்மாவும் சரி 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 அழாது வயன் அழாது அப்படி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் அமைதியாக இடுறி அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மா திட்டுறாங்க. வயனும் அப்படியே விட்டுடுறான். இப்படியே தான் டேஸ் போகுது. இந்த பக்கம் வந்துட்டு ஜெமன் பக்கம் பார்த்தா ஜெமன் வந்துட்டு அந்த பொண்ணு கூட அவ்வளோ ஜாலியாக இருக்காரு, மேரேஜ் பண்ணியிருக்காருல ஏற்கனவே. ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் திமிரு பிடிச்சவளாக தான் இருக்கா. ஸோ வந்துட்டு அவன் வந்து யாரையுமே மதிக்காத மாதிரி அப்படி தான் நடந்துக்கிறா. அதுவும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த இடத்துல வயன் இருந்தா இல்லை முன்னாடி இருந்தப்போ அவள் எப்படி வந்துட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்தா, அவளை பார்க்கும்போதே எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். அவள் ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த இடத்துல சுற்றி இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியாக மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அவள் இப்போ எய்தாக இருக்கும்போது அவங்கள சுற்றி எல்லாம் பயந்துட்டு ஒரு மாதிரி அவளை பார்க்கும்போது யாரா இவன்னு ஒரு மாதிரி மனசிலாகவே வயனை பார்க்கும்போது குட் வைப்ரேஷன் இருக்கும்போது இவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி பேட் வைப்ரேஷனாக இருக்குது. ஈரா ஃபேன்ஸ் யாராக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா, நான் சும்மா ஒரு கதைக்காக நான் சொல்கிறேன். அதுவும் ஈரானா அந்த ஈரா கிடையாது, சும்மா எனக்கு டக்குனு இந்த பேர் வைக்கணும்னு தோணுச்சா, அதனால தான் யோசித்தேன். நான் சாரி. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படியே வந்துட்டு ஒரு 1 மந்த் போகுது. அப்போது வந்துட்டு அந்த ராஜாவும் அதாவது பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் வந்துட்டு அப்பப்போ ஊருக்குள்ளே வந்துட்டு சும்மா சுற்றி பார்க்க போகணும்ல, மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களுக்கு ஏதாவது வேணுமா, ஏதாவது பண்ணணுமா அப்படி சொல்லி கேட்கணும்ல. ஸோ அதனால வந்துட்டு ஜிம்மினும் எய்ராவும் வந்துட்டு உள்ளே வந்துட்டு இது ரவுண்ட்ஸ்க்காக வராங்க. அப்போது வந்துட்டு அந்த வழியாக போயிட்டுருக்கும் போது வயனை பார்க்குறாங்க. வயன் அவங்க ஃப்ரெண்டோ கூட ஹீரோன் கூட அப்படியே சிரிச்சுட்டு ஆமாம்ல அந்த பொம்மை அவ்வளோ அழகாக இருந்துச்சுடி தெரியுமா, அந்த பையன் அதை எடுத்தானா அதுக்கு வந்து பொண்ணு அவ்வளோ கற்றுக்குத்துச்சு ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவங்க சிரித்து அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு காவலாளி வந்துட்டு வயனுக்கு வந்துட்டு அப்படியே தலை வணிகிறாங்க. ஏன்னா வயன் வந்துட்டு முன்னாடி பிரின்சஸ் ஆச்சு, அவளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவங்க தலை குனிஞ்சு வணங்குறாங்க. வயன் வந்து லைட்டாக தலை குனிஞ்சிட்டு சொல்லுங்கள் காவலாளி, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படி சொல்லி. அது அரசர் பிரின்சஸ் ஜெமன் உங்களை கூப்பிட்டாரு அப்படி. பிரின்சஸ் ஜெமன் எங்கே இருக்காரு? அதுவும் அங்கே. அவர் எதுக்கு என்ன கூப்பிடணும், நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன். இல்லை ராணி, அது வந்துட்டு ராணியா இல்லை அரசி, அது வந்து இங்கே பார், நான் இப்போ ஒரு சாதாரண மனுஷி, என்னை நீ எப்பயும் போல் வயன்னே கூப்பிடலாம்,
அங்கே இருக்க வரைக்கும் நீ என்னை எப்படி வேணால் கூப்பிட்டுக்கலாம், ஆனால் இப்போது நான் ஒரு நார்மல் மனுஷி, அதனால் நீ என்ன ஒயனே கூப்பிட்டு. சரிங்க ஒயன், நீங்கள் வரீங்களா? இல்லை, ராஜா கிட்டே போய் சொல்லு நான் வர முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயன் வந்து அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது ஜிம்மனையும் ஈராவையும் க்ராஸ் பண்ணி தான் அந்த சைடுக்கு போக முடியும். ஸோ அவங்க க்ராஸ் பண்ணும்போது ஈரா வந்துட்டு ஹே வயன் அப்படி சொல்லி கூப்பிட்றான். வயனும் அப்படியே காதில் கேட்க மாதிரி போகிறான். ஹேய் உன்னத்தான், என்ன காதில் கேட்காத மாதிரி போகிற அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன்னா வயன் வந்துட்டு இவ்வளோ விருத்தி அப்படின்னு அப்படியே ஐரோல் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. இங்கே வா, உன்னை தானே கூப்பிட்றேன், காது கேட்கல அப்படின்னோன்னே ராணியாச்சே நின்று ஆகணும்ல, பிரின்சஸ்னால நின்று தானே ஆகணும், சரின்னு சொல்லிவிட்டு வயனை வந்து நின்றுட்டு அப்படியே திரும்பி என்ன அரசி கூப்பிட்டீங்களா சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறா. நான் இந்த பல்லாக்குலேருந்து கீழே இறங்கணும், நீ கொஞ்சம் கீழே குனியா. என்ன, நான் கீழே குனியுமா அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான். என்னடி முறைக்கிற, கீழே குனி, நான் இறங்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு வயன் நான் குனியணுமா, நான் எதுக்கு இளவரசி குனியணும், நான் என்ன உங்கள் காவலாளியா, இல்லைனா உங்களுக்கு வேலை செய்கிறவளா, நான் எதுக்கு குனியணும், உங்களுக்கு வேலை செய்கிறவங்கள குனிய சொல்லுங்கள், நான் குனிய மாட்டேன் அப்படி சொல்கிறான். அதுக்கு ஜமல் ஹே எவ்வளோ தைரியம் இருந்தால் பிரின்சஸ்கிட்டே இவ்வளோ எதிர்த்து பேசுவேன், என்ன அரசி உங்களுக்கு தெரியாத சட்டமா, உங்களுக்கு தெரியாததா, ஒரு மக்களுக்கு நீங்கள் உதவி மட்டும்தான் செய்யணும், மக்களை வச்சு நீங்கள் வேலை வாங்கக்கூடாது, அது இந்த நாட்டோட சட்டம், உங்களுக்கு தெரியாதா என்ன சட்டத்தை பற்றி அப்படின்னு வாங்கி சொல்கிறான். சொன்ன அப்படியே அமைதியாகிட்டு போங்க, உங்கள் காவலாளிக்கிட்டேயோ இல்லைன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கிட்டயோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கி வந்துட்டு அப்படியே போயிட்டுருவாங்க. இவளுக்கு என்ன ஒரு திமிரு, கண்டிப்பாக அவன் திமிரான் அட்டக்கரண்டி அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே எப்படியே பேசிகிட்டு இருக்கான். வாயின் அந்த பக்கம் அப்படியே போயிட்டுறாங்க. அப்புறம் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் வந்துட்டு அந்த நகரத்தில் உள்ள மக்கள்கிட்டலாம் அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக ஏதாவது பிரச்சனையா அப்படிலாம் கேட்டுட்டு அவங்களும் வந்துட்டு தேவையானதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்படியே டேஸ் போகுது. அப்போ வந்துட்டு ஒன் ஃபைன் டே வயன் வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காங்க. அப்போ வயனோட ரூம் கதவு வந்து தட்டுது. வயன்மா வயன் யார் என்னம்மா என்னாச்சு? வயன் கொஞ்சம் வெளியே வயன், சீக்கிரம் வா வயன். இரு வர என்னம்மா என்ன பிரச்சனை? வயன் உன்னை பார்க்க பார்க் வந்திருக்காரு. மாமாவா? மாமா அரசருக்கு என்ன பார்க்க இங்கே வந்திருக்காரு? வாடி என்னன்னு தெரியல, உன் மாமாவா வந்திருக்காராம், வா சீக்கிரம் வா, என் மருமக கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு, வாடி. வரேன், இரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன், குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வயனும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு கீழே போகிறான். கீழே போயிட்டு பார்த்தா பார்க் வந்திருக்காரு. போய் வணக்கம் அரசரே, என்னாச்சு, எதுக்காக வந்திருக்கீங்க? வயன், நான் இங்கே அரசராக வரல, உன் மாமாவாக வந்திருக்கேன். சொல்லுங்கள் மாமா, என்னாச்சு, எதற்காக இங்கே வந்தீங்க? அது உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணுமா, தனியாக பேசலாமா? வயனும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே பேசலாமாம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சொல்லுங்கள் மாமா, என்ன பேசணும்? அதுக்கு முன்னாடி காஃபி டீ ஏதாவது? இல்லைம்மா, நான் உங்ககிட்ட பேசணும், அப்புறமா எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்க மாமா, சொல்லுங்கள். வயன், பக்கத்தில் உள்ள ஜப்பான் நாட்டுக்காரவங்க நம்ம கூட போர் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்கம்மா. என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம்மா. எப்போ வந்துச்சு இந்த அறிவிப்பு? அது வந்து 1 மாதம் ஆச்சு. 1 மாதமா? நான் இங்கே வந்து ஒரு 1.5 மாதம் இருக்குமே. ஆமாம்மா, நீ போய் ஒரு 4-5 நாளில் வந்துச்சு. ஓ அப்படியே மாமா, அதையே என்கிட்ட சொல்கிறீங்க? அங்கே படம் தயாராக தானே இருக்கும், நம்ம இது வரைக்கும் எல்லாத்தையும் தயாராக வச்சுட்டு தானே இருக்கோம், ஏன் மாமா இதே என்கிட்ட சொல்கிறீங்க? அது பையன், அதில் தான்மா சிக்கலே இருக்குது. மாமா எனக்கு புரியல, ஏதாவது தயவு செஞ்சு தெளிவாக சொல்லுங்கள். அது வயன், அது வந்து நீயும் இந்த போரில் கலந்துக்கணுமா? என்ன, நான் கலந்துக்கணுமா? என்ன மாமா சொல்கிறீங்க? நான் ஏன் இந்த போரில் கலந்துக்கணும்? எதுக்கு மாமா கலந்துக்கணும்? அது வந்து வயன்மா, மாமா நீங்கள் இப்படி பேசிட்டு அது வந்து என்னன்னு சொல்லுங்கள் மாமா, எனக்கு புரியல, எதுக்கு நான் கலந்துக்கணும்னு சொல்லுங்கள். அது வந்து
ஏன்னா அந்த அரசு எப்படின்னா பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் 2 பேருமே சண்டை போடணுமா. அப்படி சண்டை போட்டால் தான், அப்படி சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சதாம்மா நம்ம ஜெயிச்சதா அர்த்தம். அப்படி பிரின்ஸ் மட்டும் ஜெயிச்சா கூட அது ஜெயிச்சதா அர்த்தம் கிடையாது. அவங்க நாடு நம்மளுக்கு வந்துடும். ஜப்பான் நாட்டுக்காரவங்க நம்மளுக்கு ஆயிடுவாங்க. ஆனால் நம்மளை என்னடா இது ஆம்பளை பிள்ளைய மட்டும் வெளியே வச்சு சண்டை போட வைக்கிறாங்க, இந்த ஊரில் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் இப்படி வச்சுக்க மாட்டாங்க போலன்னு பேசுவாங்கம்மா. அதாம்மா உன்னையும் மாமா நான் எதுக்கு மாமா வரணும்? அதான் ஜிம்மன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, அந்த பொண்ணு கூட்டிகிட்டு போகலாம்ல. இல்லைம்மா, முதல் ராணி நீ தானேம்மா ஃபஸ்ட்டு பிரின்சஸ், அதனால தான்மா ஒன்று கூப்பிட வந்தேன். ஐயோ மாமா, எனக்கு அவருக்கும் விவாகரத்தாகி 1.5 மாதம் ஆச்சு. இப்போ நான் அவன் என் புருஷன் கிடையாது. அவனை ஏடாவே கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். இல்லைம்மா, 2 பேருமே போயாகணும் ப்ளீஸ், எனக்காகம்மா தயவு செஞ்சு. அந்த போர் முடிகிற வரைக்கும் நீ எங்கள் கூட இரு. அந்த போர் முடிஞ்சோடனே அப்புறம் நீ இங்கே வந்துரு. அது வரைக்கும்மா ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரிம்மாம்மா. எப்போ அந்த இதுன்னு சொன்னீங்க? இன்னும் 1 மாதம் இருக்குமாம்மா. 1 மாதம் இருக்குமா மாமா? ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் அவர் பொண்டாட்டியே இல்லைன்றப்போ நான் எதுக்கு மாமா இதில் அப்போது இந்த நாடு அசிங்கப்பட்டுச்சுன்னா உனக்கு ஓகேவாம்மா? உன் மாமா, நான், உன் மாமியார் எல்லோரும் அசிங்கப்பட்டா உனக்கு பரவாயில்லையா? மாமா என்ன இப்படி பின்ன எப்படிம்மா சொல்லணும்? உண்மை தானே. என்ன தான் அந்த ஜப்பான் நாடு நமக்காகவே இருந்தாலும் நம்ம அப்படி பேசுவாங்க தானே நம்மளை. நீயே சொல்லு. ஆமாம்மாம்மா, கரெக்டு தான். ஆனால் ஒரு ஐடியா இருக்குது. நான் ஏன் என்ன பொண்டாட்டின்னு சொல்லணும்? ஏன்னா தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டால அவளையே ஒய்ஃபுன்னு சொல்லி நீங்கள் பண்ணிக்கலாம்ல. ஒய்ஃப் இல்லைன்னா தான் பிரச்சனை. அதான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், செகண்ட் ஒய்ஃபாக அவர் இருக்காளே, அவளை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னே சொல்லிக்கோங்கம்மா. எனக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நானே சொல்கிறேன், அவரே ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக வச்சுக்கோங்க. ஏன் நீ தெளிவாக இருக்கன்னு நினச்சேன். தெளிவாக தான் இருக்க. ஆனால் ஒருத்தவங்க போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்கன்னு நீ மறந்துட்டியாம்மா? மாமா, ஆனால் இருந்தாலும் இதில் எனக்கு ஒரு துளி கூட விருப்பம் இல்லை மாமா. எனக்கு இது ஒத்துக்கணும்னு மனசு தோண மாட்டேங்குது. சரிம்மா, நான் இவ்வளோ சொல்லிட்டேன். உனக்கு இனிமேல் நாங்கள் அசிங்கப்படுறது தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு 1 நிமிஷம், எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தாங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். இல்லை வைன், ப்ளீஸ் மாமா, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன். சரி வைன். மா சொல்லுமா, என்னாச்சு? மாமாவுக்கு ஒரு காஃபி. இல்லை வைன், அது மாமா காஃபி எடுத்துருவா. மாமா நீங்கள் காஃபி குடிங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைனும் வந்துட்டு அங்கே ஜன்னல் இருக்கும், அது பக்கத்தில் போய் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்க மாமாவும் காஃபி வந்தோன்னு குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அந்த காஃபி முடிச்சுட்டு, வயன் நீ சொன்ன 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுமா. இப்போ உனக்கு கடவுளே நீ தான் என் கூட இருக்கணும். சரி மாமா, நான் உங்கள் கூட வரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை இருக்குது. சொல்லுமா, என்ன நிபந்தனை? எனக்கு அங்கே வந்தோடனே என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் பண்ணுறத மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவையில்லாமல் அங்கே என்னை வந்துட்டு நீ இது பண்ணுறதுக்கு யார், நீ அதை பண்ணுறதுக்கு யாருன்னு கண்டிப்பாக உங்கள் பிள்ளை கேட்பார். அதை எனக்கு கேட்கக்கூடாது. அவர் என்கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்கக்கூடாது. அவரை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் வர வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்காக வரேன். அவரை எனக்கு பார்க்க விருப்பமே இல்லை. அவர் என்கிட்ட வந்து தேவையில்லாமல் எதுவும் பேசியிருக்கக்கூடாது. அதே மாதிரி நான் ஏதாவது பண்ணால் நீ யார் இதை பண்ணுறதுக்கு, நீ யார் அதை பண்ணுறதுக்குன்னு அவளுக்கு எந்த விஷயமும் கேட்கக்கூடாது. சரிங்களா மாமா? கண்டிப்பாக அவன் எதுவும் கேட்க மாட்டான், என்னை நம்பு. சரி மாமா, நான் வரேன். ஆனால் அதே மாதிரி இந்த எல்லாம் முடிஞ்சோடனே நான் திரும்பி என் ஊருக்கே வந்துடுவேன், என் வீட்டுக்கே வந்துடுவேன். சரிங்களா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பாக. நீ வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வா போகலாம் அப்படி சொல்கிறாங்க. வைன் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு, பா சொல்லுமா, சொல்லு, என்னாச்சு? நான்
பேலஸ்க்கு போயிட்டு வரேன். பேலஸ்க்கா? எதுக்கு? எதுக்குமா போகிற? அப்பா, அது அங்கே போர் நடக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஜப்பான் நாட்டுக்காரங்க நம்ம மேலே போர் நடக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக நான் அங்கே போகணும். நீ அங்கே போகணும்? ஏன் சரி அவங்க இங்கே வரணும், அங்கே வரணும்? அது வந்துமா, நான் உங்ககிட்ட எல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இல்லை எனக்கு நீ என்னன்னு சொல்லு. நீ எதுக்கு அங்கே போகணும் எனக்கு தெரியணும் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் வயன், இது சரியாக வருமாடி? எல்லாம் சரியாக வரும். நான் ஒன்றும் அங்கே போய் வாழறதுக்காக போகல. அங்கே எல்லா பிரச்சனையும் தீர்ந்தோன்னா நான் இங்கே திரும்ப வந்துடுவேன். ஆனால் வயன், நீ இப்போ என்ன சொல்ல வர எனக்கு நல்லா புரியுது. உனக்கு நான் இங்கே இருக்க விருப்பம் இல்லைனா சொல்லிவிடு. நான் இங்கேருந்து எங்கேயாச்சும் ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலாமா, என்னை மன்னிச்சிக்கோ. நான் மாப்பிள்ளைக்கிட்ட திரும்பியும் பேசுன்னு சொன்னது என் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. வயனும் சரி நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். வயன் வந்துட்டு ஜிம்மனுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு இங்கே வரும்போது அவங்களுக்கு மாமியார் வீட்டு பக்கத்தில் இருந்து அந்த தங்கம்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான் அந்த பெரிய ஆளுங்கள்லாம் எப்போயும் தங்க போட்டுட்டு தானே இருப்பாங்க. அதுவும் ராஜவம்சம். ஸோ வயன் வந்துட்டு அங்கே தங்க போட்டு தானே இருப்பாங்க. அங்கே இருக்க எல்லா தங்கத்தையும் கழட்டி கொடுத்துட்டு தான் வந்திருப்பாங்க. அண்ட் வந்துட்டு அவங்க கழுத்தில் வந்து தாலி செயினாக ஜிம்மன் பேர் எழுதி போட்டிருப்பாங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு பேப்பர் மேலே ஜிம்முன்னு எழுதுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பேப்பர் மேலே எழுதி அந்த ஜிம்முனை மட்டும் கட் பண்ணால் எப்படி அழகாக அந்த எழுத்து மட்டும் இருக்கும், அந்த மாதிரி அந்த ஹார்ட்குள்ளே ஜிம்முன்னு எழுதி தாலி செயின் போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த தாலி செயினையும் கழட்டி கொடுக்க போயிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்துட்டு இந்த தாலி செயின் என்ன தவிர வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து தூக்கி வந்துட்டு போட்டிருப்பாங்க. இது சொல்கிறேன், இதில் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் இதை சொல்கிறேன். அது சொல்லணும், பட் நான் மறந்துட்டேன். இதுக்காக தான். ஓகே, பேக் டு த ஸ்டோரி. வயனும் ராஜாவும் வந்துட்டு பேலஸ்க்கு போகிறாங்க. அந்த இது மாதிரி இருக்கும்ல, அது பேர் என்ன, பல்லாக்கு அதானே? ஓகே, அதில் தான் வந்துட்டு போகிறாங்க. அந்த வண்டி மாதிரி, குதிரை வண்டி மாதிரி முன்னாடி வச்சுருக்கும்ல, அந்த மாதிரி இதில் தான் வந்துட்டு போகிறாங்க. அதில் வந்து சுற்றி இந்த கட்டெல்லாம் அடித்து முன்னாடி மட்டும் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி. அங்கேயும் போயிட்டு பேலஸ்குள்ளே போய் இறங்குறாங்க. அப்போது வந்துட்டு அங்கேக்குள்ளே எல்லாரும் ராஜா வந்துட்டாங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பேசியிருக்காங்க. அப்போ வந்துட்டு ராஜா பார்க் வந்துட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு என்ன அவங்க வரல போல் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும். வாசலில் வந்துட்டு ஜிம்மல், ஏரா, அப்புறம் வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க் 3 பேர் வந்து நிற்கிறாங்க. வயன் வரலையா அப்படின்னு அவங்க வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. பார்க் வந்துட்டு நேராக இறங்கி வந்துட்டு மிஸ்ஸஸ் பார்க் கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்னங்க என்னாச்சு, வயன் வரலையா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜிம்மன், திமுரு பிடிச்சவன் அவன் இங்கே வரப்போகிறான், திமுரு பிடிச்சவன் அப்படி சொல்ல ஜிம்மன் வாயை மூடு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். மாமா அவர் என்ன சொன்னார், உண்மையை தானே சொல்லுவாங்க. திமுரு பிடிச்சவங்க அரசரே வந்து கேட்டாலும் வரமாட்டேன்னு தானே சொல்லுவாங்க. சி, இந்த மாதிரிலாம் எப்படி தான் இருக்காங்களோ. இங்கே பாரு ஈரா, தேவையில்லாமல் தெரியாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காதிங்க. 2 பேரும் வாயை மூடிட்டு போங்க உள்ள. அப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்புகிறாரு. வயன் வந்துட்டு அங்கே வந்து இறங்கி வராங்க. ஹே ராணி, பிரின்சஸ் வயன் வராங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது குசுன்னு பேசுவாங்கள்ல, அந்த காவலாளிங்க அவங்கெல்லாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வயன் வந்துட்டு அங்கேருந்து இறங்கி கொஞ்சம் உள்ளே தான் வராங்க. அப்படியே அந்த காவலாளிங்க, அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் வயனை சுற்றி நின்றுட்டு, ராணி எப்படி இருக்கீங்க, ராணி நல்லா இருக்கீங்களா, உங்களை நாங்கள் எவ்வளோ தேடணும் தெரியுமா, உங்களை மிஸ் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வயன்கிட்ட இவ்வளோ பேசுகிறாங்க. ஏன்னா வயன் சொன்னல, வயன்கிட்ட இருக்கவங்க எல்லாருமே ஒரு குட் வைப்ரேஷனோடு தான் இருப்பாங்க. அதனால் வயன் எல்லார்கிட்டையும் பாரபட்சமே பார்க்காம, பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் கிடையாது, எல்லாருக்கிட்டையுமே பேசுவாள். அதனால எல்லோரும் வாங்கிட்டு ராணி அப்படி இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. வயனும் மூஞ்சி ஒரு சொட்டு கூட சிலிக்காமல் அவ்வளோ சந்தோஷத்தோட, ரொம்ப நாள் கழித்து நம்ம சொந்த நமக்கு பிடிச்சவங்களை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், அந்த மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக அவங்க எல்லோரும் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா வந்துட்டு, போதும் எல்லாரும், வயன் 1 மாதத்துக்கு நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, போதும் எல்லோரும் அப்புறமா பேசிக்கலாம், தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து வயன் கையை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. வயன்மா அது வந்துட்டு பேசுகிறதுக்குள்ளே உள்ளே அந்த வேலை செய்கிறவங்க மெய்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள வந்துட்டு ராணி எப்படி இருக்கீங்க, ஐயோ நம்மளை பேச விட மாட்டாங்களே அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு இருக்குது. அப்படியே அவங்களாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு
சரி சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பேசுகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்துட்டு ராஜா எனக்கு மன்னிச்சிருவேன். ஐயோ வயன், நான் ராஜா ராஜான்னு சொல்லாத, நான் உன் மாமா என்னை மாமான்னு கூப்பிடு. சபையில் இருக்கும்போது மட்டும் நீ ராஜான்னு கூப்பிட்டா போதும் தெய்வமே. திரும்பியும் சபையில் இருக்கும்போது மட்டும் என்னை அரசா அதாவது ராஜான்னு கூப்பிட்டா போதும். நீ நார்மலாக இருக்கும்போது மாமானே கூப்பிடு தெய்வமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். சரி மாமா, சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? என்கிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. வயன், நீ குளிச்சுட்டு சாப்பிட்டு வா, நான் வந்துட்டு உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன், ஓகேவா? சரி மாமா. ஒரு நிமிஷம், என்னமோ ஒன்று மிஸ் ஆகுதுல்ல, என்னமோ ஒன்று குறையுது. என்ன மாமா? என்னம்மா? எதுவும் இல்லையே. இல்லை மாமா, ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒன்று அப்படின்னு வயன் சொல்கிறான். இல்லை மாமா, சீஃப் மேடோட பொண்ணு தமிழ் எங்க? அவள் தான் எப்பயும் என்ன வைன்னு கூப்பிட்டுட்டு ஓடிட்டு வந்துட்டுருப்பா. இப்போ நான் வந்திருக்கேன், அவள் சத்தத்தையும் காணும், எங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அது 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 வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே, அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பார்க் வந்து அப்படி முழிச்சுட்டு நிற்கிறேன். என்னாச்சு தமிழங்க? மேடமா அப்படி சொல்லி கூப்பிட்றான். மேடம் வந்துட்டு அரசி கூப்பிட்டீங்களா? சொல்லுங்கள் பிரின்சஸ், என்னாச்சு? உங்கள் பொண்ணு தமிழ் எங்க? தமிழா? அது 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 வந்துட்டு சொல்லாதீங்க அப்படின்னு வந்துட்டு வயன் ஜிம்மனோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. அது தமிழ் வந்துட்டு வெளியூருக்கு படிக்க போயிருக்காளா? சரி அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. எப்பயும் வயன் காலை சுற்றி வருவாளா? இப்போ நான் வந்திருக்கேன், அவளை நான் என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிருக்கணும், நீங்கள் தான் விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அவளை பார்க்கணும் போல் இருக்குது. எப்போ அவளுக்கு லீவ் வரும்? அவள் இங்கே வந்துடுவாள்ல? வருவா, நான் வந்தால் உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். சரி தமிழம்மா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயனும் வந்துட்டு போயிடுறாங்க. நல்ல வேலை, வயனுக்கு மட்டும் தமிழுக்கு இப்படி நடந்தது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், யாரையும் சும்மா விட மாட்டான். ஆமாம் கரெக்டு, என் பொண்ணுக்கு இப்படி நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் எதுவும் சொல்லிக்காதீங்க, நாங்களே அவகிட்ட மெதுவாக பேசுகிறோம் அப்படி சொல்லிட்டு மிஸ்ஸஸ் பார்க் வந்து சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நான் போய் வேலையை பார்க்குறேன். சரி அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வயனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது? அவள் தமிழ் மேலே உசிரியே வச்சுருக்கா. அவளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதாங்க. என்ன பண்ணுறதுமா? அவகிட்ட சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, இப்போதைக்கு நம்ம நாட்டை எப்படி காப்பாற்றுறதை நம்ம பார்ப்போம், அப்புறம் எது பேசிக்கலாம், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்க் வந்துட்டு போயிடுறாரு. பையனோட ஜிம்மனோட அம்மாவும் வந்துட்டு போயிடுறாங்க. ஓகேடா குயின்ஸ், இந்த ஷார்ட் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட் வந்துட்டு சீக்கிரம் போட பார்க்குறேன். கண்டிப்பாக நாளைக்கே நான் போட்டுடுறேன். எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குடா, அதனால தான் நான் போட முடியல. அண்ட் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா குயின்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூடா குயின்ஸ், பாய்.